ஒரு விவசாயியின் மகனை ஒரு பாம்பு கடித்தபோது என்ன நடந்தது? விவசாயி அந்த பாம்பை என்ன செய்தார்? ஒரு விவசாயியின் வயலில் ஒரு பாம்பு வசித்து வந்தது. ஒரு நாள் விவசாயியும் அவரது மகனும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென விவசாயியின் மகன் பாம்பை மிதித்தான். கோபமடைந்த பாம்பு அவரை கடித்தது. விவசாயியின் மகன் வேதனையில் இறந்தான். இதைக் கண்ட விவசாயி மிகவும் கோபமடைந்தார். அவர் ஒரு குச்சியை எடுத்து பாம்பை கடுமையாக தாக்கி அதன் வாலை வெட்டினார். காயமடைந்த பாம்பு உடனடியாக அதன் துளைக்குள் மூழ்கியது. இப்போது பாம்பு விவசாயியை பழிவாங்குவது பற்றி இரவும் பகலும் சிந்திக்கத் தொடங்கியது. ஒரு நாள் ஒரு விவசாயியும் அவரது மனைவியும் ஒரு உறவினரை பார்க்க வெளியே சென்றனர். விவசாயியின் விலங்குகள் உள்ளே தனியாக இருந்தன. ஒரு பாம்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு விவசாயியின் விலங்குகளை கடித்தது. அவை அனைத்தையும் கொன்றது. விவசாயியும் அவரது மனைவியும் திரும்பி வந்து இறந்த விலங்குகளை கண்டபோது விவசாயி கோபமடைந்தார். அவர் ஒரு குச்சியை எடுத்து பாம்பை கொல்ல முயன்றார். ஆனால் அவரது மனைவி அவரை தடுத்து நிறுத்தி, இந்த பகையில் நாம் ஏற்கனவே நிறைய இழந்துவிட்டோம். எங்கள் மகன் இறந்துவிட்டான், இப்போது விலங்குகள் இறந்துவிட்டன. இந்த பகை தொடர்ந்தால் அது இன்னும் அதிக தீங்கு விளைவிக்கும். பாம்புடன் சமாதானம் செய்து கொள்வது நல்லது என்று கூறினார். விவசாயி அதற்கு ஒப்புக்கொண்டு பாம்பிடம் சென்று, நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பெரும் தீங்கு விளைவித்துள்ளோம். பகையை முடித்து சமாதானம் செய்வோம் என்று கூறினார். இதை கேட்டதும் பாம்பு, நீ உன் மகனை ஒருபோதும் மறக்க மாட்டாய். என் துண்டிக்கப்பட்ட வாளையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனவே நமக்குள் ஒருபோதும் சமரசம் ஏற்பட முடியாது என்று பதிலளித்தது. இறுதியாக விவசாயி தனது உடைமைகளை மூட்டை கட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். சில பகைமைகள் தீர்க்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் சில பகைமைகள் தீர்க்கப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இதயத்தின் காயங்கள் ஒருபோதும் மாறாது. நீங்கள் விவசாயியின் இடத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? பழிவாங்கியிருப்பீர்களா அல்லது மன்னித்திருப்பீர்களா? கருத்துகளில் சொல்லுங்கள்.